வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. பெண்கள் தொழில் தொடங்குவதற்காக 1 லட்சம் ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரையிலான பிஸ்னஸ் லோன்களை கொடுப்பதற்காக சென்ட் கல்யாணி அப்படிங்கிற புதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பெண் தொழில் முனைவோர்கள் ஜாமீனே இல்லாமல் பிஸ்னஸ் லோன் பெறுவதோடு மட்டுமல்லாமல் வட்டி சலுகையும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மகிழ்ச்சியான அறிவிப்பையும் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்திற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதற்கான நிபந்தனைகள் என்ன மற்றும் எப்படி விண்ணப்பம் செய்வது போன்ற கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, நாட்டில் சுயமாக தொழில் தொடங்கும் பெண் தொழில் முனைவோர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. பெண் தொழில் முனைவோர்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை அரசு தொடங்கி இருந்தாலும் பெரும்பாலான பெண் தொழில் முனைவோர்கள் தங்களது பிசினஸை மேம்படுத்த போதுமான நிதி இல்லாமல் சிரமங்களை எல்லாம் எதிர்கொண்டு வருகின்றனர். நிதி பற்றாக்குறை எந்த ஒரு தொழில் முனைவோரின் வளர்ச்சியையும் தடுக்கக்கூடாது என்பதற்காக இந்திய அரசாங்கம் சென்ட் கல்யாணி அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய வணிக சூழலில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் உருவாக்கத்தில் பெண்களின் பங்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் பெற்று வருகிறது. பெண் தொழில் முனைவோர் புதுமைகளை முன்னெடுப்பதிலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிப்பதிலும் முக்கிய பங்கு வகித்து வருகின்றனர். இருப்பினும் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான பெண் தொழில் முனைவோர்கள் தொழில் தொடங்க தயங்குவதே நிதி பற்றாக்குறை தான். அதை நிவர்த்தி செய்து நாட்டில் பெண் தொழில் முனைவோர்களை அதிகரிப்பதற்காகவே மத்திய அரசு ஸ்டார்ட் அப் இந்தியாவின் கீழே சென்ட் கல்யாணி ஸ்கீம் அப்படிங்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பெண் தொழில் முனைவோருக்கு வணிக கடன்களை எல்லாம் கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா, பெண் தொழில் முனைவோர்களை கண்டறிந்து புதிதாக தொழில் தொடங்கவும், ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தவும், தொழிலை நவீனமயமாக்கவும் பிணையமில்லா வணிக கடன் அளித்து அவர்களை ஊக்குவிக்கிறது அதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இந்த திட்டத்தினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழே பெண் தொழில் முனைவோர்களுக்கு பிஸ்னஸ் செய்வதற்கு தேவையான நிதி காலக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய டேர்ம் லோன் அடிப்படையில் எந்த ஒரு பிணையமும் இல்லாமல் ஜாமீனும் இல்லாமல் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சமாக 1 லட்சம் முதல் அதிகபட்சமாக 1 கோடி ரூபாய் வரைக்கும் பிஸ்னஸ் லோன் பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடனை பார்த்தீங்கன்னா ரொக்கமாகவோ அல்லது ஓவர் டிராஃப்ட் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. கூடுதலாக பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் பெறப்படும் கடன்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயலாக்க கட்டணம் கிடையாது. சென்ட் கல்யாணி திட்டத்தின் கீழ் பெறப்படும் கடன் தொகை 10 லட்சம் வரை இருந்தால் அதற்கு வட்டி விகிதத்தில் சலுகை கிடைக்கும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த சென்ட் கல்யாணி திட்டத்தின் கடன் வரம்பு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு குறைந்தபட்சமாக 1 லட்சம் முதல் அதிகபட்சமாக 1 கோடி ரூபாய் வரைக்கும் வணிக கடன் வழங்கப்படுகிறது. இருப்பினும் வாங்கும் கடனில் 20% மூலதனமாக கடன் வாங்குபவர் வைத்திருக்க வேண்டும். அதாவது தொழில் தொடங்க 20 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றால் அதில் 80% அதாவது 16 லட்சம் வரை மட்டுமே வங்கி வழங்கும். மீதம் இருக்கக்கூடிய 20% அதாவது 4 லட்சத்தை கடன் பெறுபவர் வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான வட்டி விகிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு வட்டி விகிதமாக 0.25% அதாவது MCLR + 0.25% வசூலிக்கப்படுகிறது. அதை போலவே 10 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு வட்டி விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.50% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது MCLR + 0.50 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தின் கீழே பயனடையணும் அப்படின்னா அதற்கான தகுதிகளையும் சொல்லியிருக்காங்க. அதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பதாரர் ஒரு தொழில்முறை நிபுணராகவோ வணிக உரிமையாளராகவோ அல்லது சுயதொழில் செய்யும் பெண்ணாகவோ இருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் சிறு அல்லது குறு நிறுவனங்களை சொந்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் வங்கியிடம் சமர்ப்பிப்பதற்காக ஆரம்பிக்க விரும்பும் பிஸ்னஸ் ப்ரொபோசல் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த பிஸ்னஸ் ப்ரொபோசலில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தின் பெயர், நிறுவனத்தின் முகவரி, நிறுவனத்துடன் தொடர்புடைய முக்கிய நபர், அவரது சுருக்கமான அறிமுகம், அவரது முக்கிய திறன், நிறுவனத்தில் வகிக்கும் பொறுப்புகள், பிஸ்னஸை எப்போது தொடங்க திட்டமிட்டு இருக்கிறார்கள், நிறுவனத்திற்கான ஆரம்ப கட்ட முதலீடு என்ன, எந்த மாதிரியான பிஸ்னஸ்,
நிறுவனத்தின் நோக்கம் என்ன, தொடங்கும் பிஸ்னஸ் எந்த துறையின் கீழ் வரும், வருவாய்க்கான ஆதாரம் என்ன, எவ்வளவு கடன் தேவை, எப்படி கடனை திருப்பி செலுத்துவீர்கள், லாபம் எவ்வளவு கிடைக்கும் உள்ளிட்ட அனைத்து தகவல்களையும் அதில் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இதுக்கு சில துறைகளையும் அவங்க ப்ரிஃபரும் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா கைத்தறி, உணவு பதப்படுத்துதல், ஜவுளி தொழில், கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு தொழில், வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்பு தொழில் போன்ற உற்பத்தி துறை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டுள்ள பெண் தொழில் முனைவோர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை போலவே மருத்துவர், வழக்கறிஞர், பொறியாளர், ஃபேஷன் டிசைனர், அழகு கலை நிபுணர், உணவியல் நிபுணர் ஆகியோரும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். அத்துடன் ஹெல்த் மற்றும் பியூட்டி நிலையங்கள், குழந்தைகள் பராமரிப்பு மையங்கள், நூலகங்கள், போக்குவரத்து நிறுவனங்களை நடத்தும் பெண் தொழில் முனைவோர்களும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைக்காரர்கள் மற்றும் மளிகை கடை உரிமையாளர்கள் போன்ற சில்லறை வணிகங்களில் ஈடுபட்டுள்ள பெண்கள், கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்களை நடத்தும் பெண்கள், சுய உதவி குழுக்களில் ஈடுபட்டுள்ள பெண்கள் இந்த திட்டத்தின் கீழே கடன் பெற விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்ட் கல்யாணி திட்டத்திற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அட்டை, பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம், ஜிஎஸ்டி பதிவு சான்றிதழ், திட்ட அறிக்கைகள், இதையெல்லாம் நீங்க கொடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அனைத்து ஆவணங்களுடன் அருகில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி கிளைக்கு நேரில் செல்லவும், அங்கு சென்ட் கல்யாணி திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புகிறீர்கள் என்று வங்கி ஊழியர்களிடம் சொன்னால் சென்ட் கல்யாணி திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை வழங்குவார்கள். அதை பிழை இல்லாமல் பூர்த்தி செய்து படிவத்தையும் அனைத்து ஆவணங்களையும் வங்கி அதிகாரியிடம் ஒப்படைக்கவும், அனைத்து தகவல்களும் சரிபார்க்கப்படும். எல்லாம் சரியாக இருந்தால் கடன் பெறுவதற்கான ஒப்புதல் அளிப்பாங்க. இறுதியாக கடன் தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் செய்யப்படும் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.